பிரான்சில் வாழும் வெளிநாட்டினருக்கான ஆன்லைன் வசிப்பிட உரிமை விண்ணப்ப தளத்தில் உள்ள தொழில்நுட்ப கோளாறுகளை அடுத்த 6 மாதங்களுக்குள் சரி செய்ய வேண்டும் என்று பிரான்ஸ் உச்ச நீதிமன்றம் அரசாங்கத்திற்கு அதிரடி உத்தரவிட்டுள்ளது. புதிய வசிப்பிட உரிமைக்கு விண்ணப்பிக்கவும் பழையதை புதுப்பிக்கவும் இந்த இணையதளம் மட்டுமே ஒரே வழியாக மாற்றப்பட்டிருந்தது. நடைமுறைகளை எளிதாக்குவதற்காக கொண்டுவரப்பட்ட இந்த தளத்தில் பயனர்கள் தங்களது கணக்குகளை திறக்க முடியாமலும் ஆவணங்களை பதிவேற்ற முடியாமலும் கடுமையான சிக்கல்களை சந்தித்தனர். பல்வேறு சமூக அமைப்புகள் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இந்த தளத்தில் உள்ள குளறுபடிகள் வெளிநாட்டினருக்கு சட்டப்பூர்வமானதாக கிடைக்க வேண்டிய உரிமைகளை பறிக்கும் வகையில் உள்ளதாக கடுமையான கண்டனம் வெளியிட்டுள்ளது. மேலும் உள்துறை அமைச்சகம் எடுத்த நடவடிக்கைகள் போதுமானதாக இல்லை என்றும் குறிப்பிட்டது. தற்போதைய நடைமுறைப்படி விண்ணப்பத்தின் முடிவு தெரியும் வரை மற்றொரு புதிய விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க முடியாது என்ற கட்டுப்பாடு உள்ளது. இந்த தடையை உடனடியாக நீக்க வேண்டும் என்றும் விண்ணப்பங்களில் உள்ள பிழைகளை திருத்த பயனர்களுக்கு போதிய வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2020 முதல் 2024 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் இந்த ஆன்லைன் தளம் கட்டாயமாக்கப்பட்ட பிறகு இது தொடர்பான பொதுமக்களின் முறைப்பாடுகள் 400% அதிகரித்துள்ளதாக மனித உரிமை அமைப்புகள் அதிகாரப்பூர்வ அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. தொழில்நுட்ப கோளாறுகளால் உரிய நேரத்தில் ஆவணங்களை புதுப்பிக்க முடியாமல் பலர் வேலைவாய்ப்புகளை இழந்து கடுமையான நிதி நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளனர். இந்த அவசர நிலையை கருத்தில் கொண்டு 12 மாதங்களுக்குள் ஒட்டுமொத்த ஆன்லைன் சேவையையும் முழுமையாக மேம்படுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் காலக்கெடு விதித்துள்ளது.